أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما أظن الساعة قائمة ولئن رددت إلى ربي لأجدن خيرا منها منقلبا. மேலும் மறுமை நாள் நிச்சயமாக ஏற்படும் என்று நான் நினைக்கவில்லை. மேலும் ஒருவேளை நான் எனது இறைவனிடம் மீண்டும் கொண்டு செல்லப்பட்டால் அங்கே இதைவிட சிறந்த இடத்தையே நான் நிச்சயமாக காண்பேன். அந்த தோட்டக்காரர்களுடைய அந்த நிகழ்வு தொடங்குது. அது 44வது வசனம் வரைக்கும் இருக்கு. ஸோ அதுலதான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா, ஒரு 3-4 வசனம் ஏற்கனவே பார்த்தோம். ம். அதாவது அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த அருள், அது எவ்வளவு விசாலப்படுத்தி கொடுத்திருந்தான். ம். அப்புறம் அந்த விளைச்சல் எவ்வளவு அவங்களுக்கு பலன் கொடுத்துச்சு. ம். அப்படிலாம் பார்த்துட்டே வரும்போது அந்த 2 பேத்துக்கு நடுவுல ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். இப்போ அதுல ஒரு ஆள் என்ன சொல்லுவாருன்னா, நான் உன்னைய விட, அதாவது அந்த செல்வம் இருக்கிறவர் என்ன சொல்லுவாருன்னா, நான் உன்னைய விட செல்வத்தாலும் படைபலத்தாலும் ரொம்ப அதிகமா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் அவருடைய அந்த செல்வத்தோட காரணத்தினால் தற்பெருமையா ஒரு வார்த்தையை சொல்லிடுவாரு. தகல ஜன்னத்தகு 35வது வசனமா நம்ம பார்த்திருந்தோம். அவர் அவருடைய ஆத்மாவுக்கே அநீதம் இழைத்தவராக தோட்டத்துக்குள்ள நுழைவாரு அப்படின்னா மறந்து போயிடுவாரு. அவருக்கு அந்த சிந்தனையே இல்லாம செல்வத்தின் காரணமா எதுவுமே இருக்காது. ஸோ அப்படிலாம் போனதுக்கு பின்னாடி இந்த தோட்டம் எனக்கு நிரந்தரமா இருக்கும் அப்படின்ற ஒரு கற்பனையில அவரு இருப்பார். ஸோ எல்லாம் இப்படி சொல்லிட்டு அதுக்கு தொடர்ந்து என்ன சொல்றான் அப்படின்னா, அந்த நபர் சொல்றதாக, ஒமாதுன்னு சாத்த காயிமத்தன், மறுமை நாள் நிச்சயமாக ஏற்படும் என்று நான் நினைக்கவில்லை. மறுமை நாள்லாம் ஒன்னும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற ஒரு கற்பனையில இருக்கிறார். இப்போ இதுக்கு முன்னாடி அந்த இந்த செல்வந்தனுடைய ஃபர்ஸ்ட் கர்வம் செல்வத்துல இருந்து வந்துச்சு. இப்ப என்னன்னா தோட்டத்தை தாண்டி அவருடைய அந்த மார்க்கத்தினுடைய அடிப்படையாக மறுமை தான் நம்ம வச்சிருக்கோம். அந்த மறுமையிலே இப்போ கை வைக்கிற மாதிரியான சில வார்த்தை தான் அவர் சொல்லிடுறாரு. நான் மறுமை கண்டிப்பாக வராதுன்னு சொல்லிட்டு ஒரு அடிச்சு சொன்னார், அப்படியெல்லாம் இல்ல. நடக்கிறதுக்கான சான்சஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கேர்லெஸ்னஸா, ஒரு அலட்சியமா அவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா, ஒலையில் ருதித்து இலா ரப்பி, மேலும் நான் ஒருவேளை எனது இறைவனிடம் மீண்டும் கொண்டு செல்லப்பட்டால், இப்போ மறுமைக்கே ஃபர்ஸ்ட் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி நினைச்சாலும் கூட, சரி ஒருவேளை அப்படியே மறுமைன்ற ஒன்று உண்மையாகிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயும் அதாவது அவர் அந்த அர்த்தத்துல சொல்றார், மறுமையும் சரி இப்போ ஒருவேளை அல்லாஹ் என்னை திருப்பி கொண்டு செல்றான் அப்படின்ற ஒரு அர்த்தத்துல ஒரு வார்த்தையை சொல்றாரு. சொல்லிட்டு லஜிதன்ன ஹைரம் மின்ஹா முன்கலபா, அங்கேயும் அவருக்கு ஒரு பெரிய அந்தஸ்து தான் கிடைக்கும் அப்படின்ற ஒரு அர்த்தத்துல. லஜிதன்ன ஹைரம் மின்ஹானா இதை விட சிறந்ததை நான் அடைந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக அப்படின்ற ஒரு வார்த்தையில சொல்றாரு. சோ அதுல ஃபர்ஸ்ட் பாக்குறோம், வலையில் ருதித்து இலா ரப்பி அப்படின்னா, இதுவும் அவருடைய ஒரு ஊகம் தான், ஒரு கற்பனையில தான் அவரும் சொல்றாரு. சோ இப்போ அவருக்கு மறுமை நாள் மேல ஒரு நம்பிக்கையே இல்ல. சரி ஒருவேளை அந்த மறுமை நாள் இருந்தாலும் கூட அங்கேயும் அவருக்கு எந்த நஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நினைப்புல தான் ஒலையில் ருதித்து இலா ரப்பி, ஒருவேளை மீண்டும் நான் கொண்டு செல்லப்பட்டாலும் கூட அப்படின்ற ஒரு வார்த்தைய சொல்றதை நம்ம பார்க்க முடிகிறது. அதே மாதிரி பாருங்க, இலா ரப்பி அப்படின்னு சொல்றாரு, என்னுடைய இறைவனிடம். இப்ப இந்த இடத்துல எனது இறைவன் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டு காமிக்கிறார். அந்த செல்வந்த பேசும்போது அல்லாவையும் அவர் மறுக்கல. அல்லாஹ் உண்டுதான். ஆனா அவருக்கு என்ன, அல்லாவுக்கு நன்றி செலுத்தணும் அப்படின்ற தன்மையை மறந்துடுறாரு. மறந்துட்டு தான் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைய சொல்றாரு. அப்போ அவருடைய கற்பனையை பாருங்க, அல்லாஹ் என்னை நேசிக்கிறதுனாலதான், என்ன அல்லாவுக்கு பிடிச்சிருக்கிறதுனாலதான் உலகத்துல நிறைய செல்வத்தை கொடுத்திருக்கான். அந்த மாதிரி தோட்ட துறவங்களை அல்லாஹ் எனக்கு கொடுத்து என்னை கௌரவப்படுத்தி வச்சிருக்காங்க. இதே மாதிரி
அவருக்கு அந்த நம்பிக்கை வந்து ஆழமா இருக்கு. மறுமையில அவன் என்ன வந்து கைவிட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பான நம்பிக்கை வந்து அவருக்கு மனசுல இருக்கு. இப்போ இதுல நமக்கு புரிய வர விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒருத்தவங்களுக்கு செல்வம் கிடைக்குது, ஒரு வசதி கிடைக்குது அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் வந்து அவனுக்கு தர்றது, அவன் நல்லவன்றதுக்காண்டியோ, அவன் வந்து அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவன் அப்படின்றதுக்காண்டியோலாம் அதான் அது ஒரு அடையாளம் அல்ல. அல்லாஹ்வுக்கு புடிச்சதுனால தான் அல்லாஹ் வந்து குடுக்குறான் அப்படிலாம் அல்ல. ஆக்சுவலா அது வந்து அல்லாஹ் சொல்லி காட்டுவது ஒரு சோதனையாக சொல்லி காண்பிக்கிறான். ஆனா இந்த செல்வந்தன் வந்து இந்த வசதியானவன் என்ன நெனச்சுக்கிட்டான் அப்படின்னா, உலகத்துல நான் வந்து எப்படி செல்வ செழிப்போட, வசதி வாய்ப்போட நான் இருக்கேனோ, இப்ப நான் வந்து அல்லாஹ்வுக்கு வந்து ஒரு செல்ல பிள்ளை மாதிரி தானே. மறுமையிலயும் வந்து எனக்கு அதே மாரி ஒரு முதல் மரியாதை மாதிரி எனக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஒரு தவறான மனநிலையில அந்த நபர் வந்து இருக்கிறாரு. ஸோ லாஸ்ட்ல வந்து லஅஜிதன்ன கைரம் மின்ஹா முன்கலபா. இதை விட வந்து எனக்கு மிக சிறந்த இடத்தை நான் வந்து காண்பேன் அப்படின்னு சொல்லி. அந்த செல்வந்தனுக்கு மறுமை நாள் மேல நம்பிக்கை இல்ல. அங்க இருந்தாலும் எனக்கு தான் முன்னுரிமை கிடைக்கும். "கைரம் மின்ஹா" இதை விட சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவன் வந்து என்னன்னா, இந்த உலகத்துல வாழும்போது அவனுக்கு இருந்த அந்த 2 தோட்டத்த பார்த்தே ஒரு ஒரு மயக்கம் வந்துருச்சு. என்ன அப்படின்னா, பார்த்து மயங்கி போறதுன்னு சொல்லுவாங்கல்ல. அவ்ளோ வந்து வசதி, செல்வம், செழிப்பு அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து குடுத்துருக்கான். ஸோ அவன் நெனச்சுக்கிட்டது என்ன? அல்லாஹ் வந்து இப்படிலாம் குடுத்திருக்குது. நான் வந்து அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமான ஆளா தான் இருக்கிறேன். அப்படின்னு சொல்லி அவனுடைய மனசுல வந்து நெனச்சுக்கிட்டான். அப்போ மறுமையிலயும் அல்லாஹ் வந்து என்ன அ மீதியில விட்டுற மாட்டான் இல்லையா? என்னைய வந்து கண்டிப்பா இந்த தோட்டத்த விட ஒரு மிகப்பெரிய செல்வத்தையும், சொத்துக்களையும் வந்து அல்லாஹ் எனக்கு தருவான். அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஒரு தவறான ஒரு புரிதல். சொல்லிட்டு லாஸ்ட்ல வந்து "கைரம் மின்ஹா முன்கலபா" திரும்பி செல்லக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து சொல்லி காண்பிக்கிறான். திரும்பி செல்லக்கூடிய இடம் அப்படின்னு சொன்னா, இப்ப நரகவாசிகள பத்தி நம்ம வந்து பார்த்துக்கிட்டே வந்தோம். அதுல வந்து லாஸ்ட்டா அல்லாஹ் சொல்றது "வஸாஅத் முர்தஃபகா" முர்தஃபகா அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துருச்சு. மிக மோசமான ஒரு தங்குமிடம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முன்கலப் அப்படின்னு சொன்னா, ஒரு பயணத்தினுடைய அந்த லாஸ்ட் எண்டிங். இப்ப நம்ம வாழ்க்கை பயணம் இருக்கு. இதனுடைய கடைசி எந்த இடத்துக்கு போறோமோ, அந்த இடத்துக்கு பேரு தான் முன்கலப் அப்படின்னு சொல்லிட்டு, அ அவன் என்ன நெனச்சுக்கிட்டான், அந்த செல்வந்தன் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் அப்படின்ற ஒரு கனவுல, ஒரு கற்பனையில வந்து சொல்றத நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ அப்போ மனுஷன் வந்து செல்வம், அதிகாரம், வசதி எல்லாம் கிடைக்கும்போது 2 விதமான மனிதர்கள் இருக்கிறாங்க. சிந்திக்கிறவங்க எப்படின்னா, ஒண்ணு இந்த வசதி, வாய்ப்பு இது எல்லாமே அல்லாஹ் எனக்கு குடுத்த சோதனை. நான் வந்து இந்த உலகத்துல வாழும்போது ரொம்ப பணிவா நடந்துக்கணும், அப்படின்ற ஒரு சிந்தனையில நன்றி உள்ளவனா அவன் வந்து யோசிக்கிற ஒருத்தன். இன்னொருத்தன் எப்படி யோசிப்பான் அப்படின்னா, இப்ப இந்த இந்த கர்வம் உள்ள அந்த தோட்டக்காரன் எப்படி யோசிச்சான் அந்த மாதிரி. நான் தகுதியானவன்றதுனால தான் அல்லாஹ் வந்து எனக்கு இத வந்து குடுத்திருக்கிறான். ஸோ இது நான் எங்க போனாலுமே இதே மாதிரியான செல்வ செழிப்பு, வசதி வாய்ப்புகள் வந்து அல்லாஹ் எனக்கு தருவான் அப்படின்ற ஒரு ஒரு கர்வத்தின் அடிப்படையில, ஒரு தற்பெருமையின் அடிப்படையில சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கணும். இது ஒரு ஆக்சுவலா சொல்லப்போனா, அது ஒரு மனநோயா கூட நம்ம பார்க்க முடியும். ஏன்னா, செல்வத்துல மயங்கி போறது அப்படின்றது வந்து மறுமைய மறுக்கிற மாதிரி, அதே மாதிரி அந்த மரணத்துக்கு பின்னாடி உள்ள வாழ்வை வந்து பொய்யாக்குறதுக்கு சமமாக மாறிரும்ன்றத நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும். அப்போ என்ன நமக்கு என்ன செல்வம், வசதி, வாய்ப்புகள் எது கிடைச்சாலுமே வந்து ஒரு நன்றி உள்ளவன் எப்படி சிந்திப்பான்? இதெல்லாம் எனக்கு குடுத்த ஒரு சோதனை. இந்த சோதனையின் போது நம்ம என்ன பணிவா நடந்துக்கணும். அவனுக்கு வந்து நன்றி செலுத்தணும். அப்படின்ற சிந்தனை தான் நமக்கு வரணுன்றத இதுல வந்து தெரிஞ்சு கொள்ள முடியுது. என்ன நினைக்கிறீங்க? ரைட், ரைட், ரைட். முதல்ல என்ன சொல்றான், இதுக்கு முன்னாடி உள்ள ஆயத்துல உள்ள நுழைஞ்சான். போய் சொல்றான் வேற. இந்த ம். சாத்த காயிமன் அதுன்னு நான் நினைக்கிறதுன்னு எனக்கு கொஞ்சம் கூட அது ம். அதுன்னுங்கிறதுக்கு என்ன அதுன்னா அர்த்தம்னா, அந்த யூகம், ஒரு ஊகம்ன்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு 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 இம்மி அளவு கூட நினைக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க. என்ன ம். அந்த மாதிரிலாம் ம். நடக்காது. சாத்தான என்ன மறுமை நாள் கேள்வி கணக்கு என்ன அது இதுன்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் சான்ஸே இல்ல. நல்லது அதெல்லாம் நடக்காது அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப இருந்தாலும் நான் வந்து அங்க போனாலும் ருதித்து 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 ரத்துன்னு சொல்லுவாங்கல்ல. ரத்து செய்றது அப்படின்னு சொல்லுவாங்க. திருப்பி அனுப்புறது. திருப்பப்பட்டால் இல்ல அதுதான். போனால் தானே காய்மன். அப்படி காய்மனா இருந்தா கூட சொல்லணும். ஏன் ருதித்துன்னு ஏன் சொல்றான்? எங்க? அதுன்னு சாத காய்மன் வலையின் காய்மன் காய்மத்தன். வலையின்
எல்லாவிடம் திருப்பப்பட்டால் அதாவது அதான் எழுப்பவும் மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறான் என்ன. ஆஹ் அந்த நம்மளாம் எந்திரிக்க மாட்டோம், மண்ணோட மண்ணா போயிட்டா அது வந்து எங்க நம்ம இதுதானே நான் காஃபிர்களோட ஒரு வாதம். நம்ம எப்படி மண்ணோட மண்ணா உக்கி போய் எலும்பா போய் என்ன அதை போய் நம்ம எப்படி வந்து எல்லாம் எழுப்புவான். அதுதான் நிறைய ஆயத்துக்களை சொல்றான். நீ ஏற்கனவே இல்லாம இருந்த, நான் உன்னை உருவாக்கியிருக்கேன், உம் திருப்பி உன்னை உருவாக்குவேன் அப்படிங்கிறான் இல்லைங்களா. ரெண்டாவது அதான் இன்னும் சில இடத்துல என்ன சொல்லுவான், உன்னுடைய தோற்றத்தை பாரு எப்படி படைச்ச, நீ வந்து ஒரு ஒரு இந்திரிய துளியிலேருந்து உன்னை படைச்சேன் என்ன. இதுக்கு தான் வந்து பின்னாடி வர தப்சீர்லாம் நல்லா சொல்றான். அவன் அப்படியே அப்படியே நான் வந்து என்னை வந்து எழுப்பினாலும் ஓ, கொஞ்சம் கூட நான் நினைக்கல. அப்படியே நான் எந்திரிச்சாலும் என்ன, என்னை வந்து இதை விட நல்ல சொர்க்கம் தான் எனக்கு கொடுப்பான்ல. ஏன்னா இங்கேயே சொர்க்கத்தை கொடுத்துட்டான் என்ன, அங்கே சொர்க்கம் இல்லாமல் போவோம் அப்படின்னு ஒரு ஒரு தைரியம், அதாவது அசட்டு தைரியம்னு சொல்லுவாங்க இல்லையா. அது வறுமை நாளில் வந்து அல்லாஹ் மேலே ஆதரவு வைக்கிறது, சொர்க்கத்து மேலே ஆதரவு வைக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போவுமே நம்ம வந்து நம்மளை நரகத்தில் போட்டுருவானோ அதாவது ஒரு பேலன்ஸ் இருக்கணுங்கிறாங்க. ரொம்பவும் உமர் அலி அல்லா தஆலா என்ன சொல்லுவாங்களாம், எல்லாரையும் சொர்க்கத்தில் போட்டு என்ன நரகத்தில் போட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிப்பாங்களாம். எல்லாரையும் நரகத்தில் போட்டு ஏதோ ஒரு ஒன்று இருக்கும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக, என்ன சொர்க்கத்தில் அந்த மாதிரி ஒரு உம் ஒரு ஒரு நமக்குள்ளேயே வந்து ஒரு பேலன்ஸ் இருந்தது நமக்கு தெரியாது இல்லைங்களா, என்ன நடக்கும் அப்படின்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் நமக்கு இபாதத்தே பண்ண மாட்டாங்க இல்லையா என்ன. ஸோ நம்ம வந்து லைலத்துல் கத்ர் இரவு போய் தொழுதுட்டோம் என்ன, நமக்கு வந்து லைலத்து ஒரு ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தாச்சு, நம்ம பிறந்த பாலகன் ஆயாச்சு அப்படின்ட்டு அதோட நிப்பாட்டிடுவாங்க. இதை என்ன மௌத்தா போகிற வரைக்கும் நமக்கு என்ன நடக்கும்னே தெரியாது. அல்லாவுடைய ரஹமத்து கிருபை இருந்தால் தான் நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போவோமா நரகத்துக்கு போவோமா அப்படின்னு இருக்கு. ரொம்பவும் ரொம்ப பயப்படவும் கூடாது. அதாவது எல்லாத்தையும் நரகத்தில் போட்டுருவான், சுட்டு பொறிக்கிறோம். அல்லாஹ் வந்து ரொம்ப கருணை மிக்கவன், அல்லாஹ் வந்து மன்னிக்கக்கூடியவன் என்ன அப்படின்னா ஒரு ஆதரவு வைக்கணும் என்ன. கொஞ்சம் பயமும் இருக்கணும். நம்மளை வந்து இந்த மாதிரி சைத்தான் வந்து வசுவாசத்தில் கொண்டு போயிடாம இருக்கணும் நம்ம. அப்படி பார்த்தா நம்ம எல்லாரும் யாருமே சொர்க்கத்துக்கு போக முடியாது. சொர்க்கம் வேக்கண்ட்டாக தான் இருக்கும். என்ன நினைக்கிறீங்க? எல்லாம் பயந்துக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க என்ன. ஸோ கொஞ்சம் இவன் நினைக்கிற மாதிரி நினைக்கக்கூடாது. ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸ் இது இல்லையா. இந்த தோட்டக்காரர் நினைக்கிற மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது. ரொம்பவும் நம்ம உம் நம்ம என்ன நினைக்கணும், இதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம நினைக்கணும். நான் வந்து நினைக்கிறேன் மறுமையில் நிச்சயம் நகலும் நம்ம நினைக்கணும். நான் இது வந்து நமக்கு மறுமை நாளில் நம்ம செஞ்ச நம்ம வந்து நன்மைகள் திருட்டு போகாமல் இருக்கிறதுக்கு, நம்ம யார்ட்டையும் தூக்கி கொடுக்காம இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன வேலைகள் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். قال له صاحبه وهو يحاوره أكفرت بالذي خلقك من تراب ثم من نطفة ثم سواك رجلا. அதற்கு அவனுடன் பேசிக் கொண்டிருந்த அவனுடைய நண்பன் அவனை நோக்கி, உன்னை படைத்தவனையே நீ நிராகரிக்கிறாயா? மண்ணிலிருந்து, பின்னர் இந்திரியத்தின் ஒரு துளியிலிருந்து உன்னை படைத்த அவன், பின்னர் ஒரு முழு மனிதனாகவும் உன்னை அமைத்தான். இந்த ஆயத்து வந்து 37வது ஆயத்து. சோ இதுல வந்து அல்லாஹ் வந்து சொல்லி காட்டும்போது, கால லகு சாஹிபுஹு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து சொல்றான். அப்போ அவரை வந்து நண்பர் அப்படின்னு குர்ஆன் வந்து அஹ் அவரை வந்து சொல்லுது. சோ அப்ப வந்து ஒரு செல்வந்தன் எவ்வளவு கவனமாக, எவ்வளவு கர்வமாக வந்து பேசியிருந்தாலும், இப்போ அந்த ஏழை நண்பர் வந்து நினைச்சிருந்தா அவரை விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனா அவருடைய நட்பு வந்து அவர் துண்டிக்கல. இப்போ ஒரு நண்பனா தான் கடைசி வரைக்கும் இருந்திருக்காரு. சோ இஸ்லாம் அப்படிதான் நமக்கு வந்து சொல்லித் தரும். ஒரு உண்மையான ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னாலே, அவனுடைய ஃப்ரெண்டு வேற ஒரு வழி மாறி போகும்போது, அல்லது வந்து தவறான செயல்களின் பக்கம் வந்து முன்னோக்கும்போது, அல்லது வந்து தவறான சிந்தனைகள் எல்லாம் வச்சிருக்கும்போது, அவன கோவமா திட்டுறத விட, அன்பாவும் அறிவுபூர்வமாகவும் நம்மளால என்ன சொல்லி திருத்த முடியுமோ, அப்படி திருத்துறதுக்கு பேரு தான் ஒரு நல்ல நண்பன். So அதுதான் வந்து அந்த அவருடைய ஃப்ரெண்ட் இப்ப செய்றாரு. அதைத்தான் வந்து யுஹாவிருஹு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து சொல்லி காண்பிக்கிறான். ஸோ செல்வந்தன் விவாதித்தபோது, அதுல வந்து ஒரு பேச்சிலே பார்த்தலாம் ஒரு கர்வமான ஒரு பேச்சு இருந்துச்சு. ஆனா, இந்த ஏழை நண்பன் விவாதிக்கும்போது, ஒரு அறிவுரை மாதிரி இருக்கு. சோ இதுக்கு முன்னாடி வந்து இவ்வளவு நேரம் அந்த செல்வந்தனுடைய பேச்சிலையும் நம்ம பார்க்கலாம். அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனானா, நானு, என்னுடைய தோட்டம், என்னுடைய பலம் அப்படின்னு சொல்லிட்டு அவன பத்தியே வந்து உயர்த்தி பேசிக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும்.
சோ 2 பேத்துக்குமே மனநிலை மாற்றமா இருக்கு. இவருக்கு வந்து இப்படி சிந்தனை. அந்த ஃப்ரெண்ட் அவர் பேசத் தொடங்கும்போது, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே அந்த பேச்சு சிந்தனை ஃபுல்லா அல்லாஹ்வ நோக்கியே அவர் கொண்டு போறாரு. கேட்கிறாரு பாருங்க. "அகஃபர்த பில்லதி ஹலகக மின் துராபின், சும்ம மின் நுத்ஃபத்தின், சும்ம சவ்வாக்க ரஜுலா." உன்னை மண்ணிலிருந்தும், பிறகு ஒரு விந்து துளியிலிருந்தும் படைத்து, பிறகு உன்னை ஒரு முழு மனிதனாக உன்னை சீராக்கினானே, அவனையா நீ வந்து மறுக்கிற? கஃபர்த அப்படின்னு சொன்னா, இறைவனே இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு பேர் மட்டும் அல்ல. கஃபர்த நிராகரிக்கிறது அப்படின்னு சொன்னா. அல்லாஹ் குடுத்த அருட்கொடைகள வந்து அவன் தானா சம்பாரிச்சது, நான் செஞ்ச இதுதான், நான் செஞ்ச முயற்சி தான் அப்படின்னு சொல்லி சொல்றது கூட நிராகரிக்கிறதுக்கு சமம். மறுமை நாள் இருக்கு. மறுமை நாள்ல சந்தேகம் கொள்றது. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒமா அதுன்னு சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் ஒரு சான்ஸே இல்லன்னு. அதுவும் அந்த கஃபர்த்தக்குள்ள தான் வருது. நிராகரிக்கிற அந்த அர்த்தத்துக்குள்ள தான் வருது. சோ, அந்த நண்பர் வந்து அழகா சுட்டி காமிக்கிறாரு. அல்லாஹ் வந்து உனக்கு இவ்வளவு குடுத்திருக்கான். இதுக்கு நீ நன்றி செலுத்தாம இருக்கிறதே நிராகரிக்கிறது சமம் தானே. குஃப்ர் வந்து எப்படி இருக்குமோ, இந்த வழியில உனக்கு வந்து வெளிப்பட்டிருக்கு. அல்லாவே இல்லன்னு மட்டும் நீ சொல்லல. ஆனா, அது அல்லாம இருக்கிற மத்த செயல்களின் வழியாக உனக்கு வந்து வெளிப்பட்டுருச்சு. அவன ஏன் நிராகரிக்கிற? அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நபர் வந்து கேட்கிறார். அவருடைய ஃப்ரெண்ட் சொல்றார். ஆனா உன்னுடைய ஆரம்பம், நீ எப்படி இருந்த? அப்படின்றத தான் சொல்லி காண்பிக்கிறார். மின் துராபின், மண்ணு நீ. மனித இனத்தினுடைய அந்த தொடக்கமே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட இருந்து தான் வந்து தொடங்குது. அந்த ஆதம் நபியே மண்ணுல தானே படைக்கப்பட்டாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனுடைய படைப்பும் ஒரு அற்பமான விந்து துளியில இருந்து தான் வந்து அவன் வந்து உருவாகுறான். அப்போ ஒரு காலத்துல நீ ஒண்ணுமே இல்லாம வெறும் மண்ணு. அதே மாரி ஒரு துளி நீரு. இப்படிதான் இருந்திருக்க நீ. உனக்கு வந்து சும்மா சவ்வாக்க ரஜுலா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து உனக்கு ஒரு பெரிய உருவத்த குடுத்து, உனக்கு அறிவ குடுத்து, எல்லாமே குடுத்திருக்கான் இல்லையா? சவ்வாக்கன்னா ஒரு துளி நீரு அல்லது வந்து மண்ணு எப்படி வந்து இவ்வளவு சீராக மாற முடியும்? சவ்வாக்கன்னு சொல்லி ஒரு வார்த்தைய வந்து அவர் சொல்றாரு. உனக்கு கண்ணு குடுத்து, காது குடுத்து, அதையெல்லாம் இயங்க செய்து, உனக்கு இதயத்த குடுத்து, சிந்திக்கிற உனக்கு மூளைய குடுத்து, சோ இது எல்லாத்தையுமே வந்து கரெக்ட்டா வந்து அல்லாஹ் புரோகிராம் பண்ணி வச்சிருக்கான். கரெக்ட்டா வந்து உனக்கு வடிவமைச்சு எல்லாமே குடுத்து, உன்னையும் வந்து ஒரு கம்பீரமான மனுஷனாக அதான் ரஜுலா அப்படின்ற ஒரு வார்த்தை வந்திருக்கு. ஆ அது உனக்கு அற்புதமா தெரியலையா? அத ஏன் நீ நிராகரிக்கிற? ஒண்ணுமே இல்லாம நீ இருந்த. இப்ப வந்து அல்லாஹ் வந்து உன்னை இவ்வளவு தூரம் ஆக்கி வச்சிருக்கான். அத நீ ஏன் நிராகரிக்கிற? அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்ட் அவர்கிட்ட கேட்கிறத வந்து அல்லாஹ் வந்து பதிவு செய்து காமிக்கிறான். அவ ஏழை ஃப்ரெண்ட். அவரு சிந்தனை எப்படி இருந்திருக்கு அப்படின்றத இதன் மூலமா தெரிய முடியுது. ஒரு கெட்ட ஃப்ரெண்ட் அவருக்கு நம்ம சொல்லப் போறோம். ஒரு விஷயத்த வந்து மாத்தணும்னு நெனைக்கிறோம். அவர திருத்தணும்னு நெனைக்கிறோம் அப்படின்னா, நம்ம சிந்தனைய முன்வைக்காம அல்லாவின் பக்கம் கொண்டு செலுத்துறது இன்னும் சிறப்பா இருக்கும்ன்றத நம்ம புரிய முடிகிறது. என்ன நெனைக்கிறீங்களா? கரெக்டு. ம். சாஹிப், ஃப்ரெண்ட்ஸுங்கிறது வந்து நல்ல ஃப்ரெண்டை சூஸ் பண்ணால் நல்ல வழியில் போகலான்னு சொல்லுவாங்கல்ல. ம். யார் யாரோட சேர்றோமோ, அது பல மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் வேணும் நமக்கு. அதாவது ஏழைட்ட ஏழை, இவங்க ஏழையா என்னன்னு தெரியல. அவரு நல்ல நண்பர், அவர் ஒரு ஈமான் உள்ள நண்பர் அவரு. என்ன உங்களுக்கு சாஹிப் அவருடைய டியூட்டியும் பாரு கரெக்டாக செய்கிறாங்க. சில ம். நண்பர்கள் என்ன செய்வாங்க, ஆமாம்மா நீ செய்கிறது எல்லாம் கரெக்ட் கரெக்டு. அவன்கிட்ட ஒருத்தன் காசு இருந்து ஒருத்தன் சொல்கிறான்னு வச்சுக்கலாம். இப்பவும் பாருங்க, சில பேர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்ட் கரெக்ட் தான் சொல்லுவான். காசு உள்ளவன் சொன்னால் சட்டம்னு சொல்கிறாங்க கரெக்ட்டா இல்லையா? தான் இருக்கும். அப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு உண்மையாலே அவன் வந்து உண்மைன்னு தெரிஞ்சா கூட அவன் சொன்னான்னா ஓகே, அவனை என்ன பண்ணுறது, அவனை திருப்திப்படுத்துறதுக்காக அங்கே வந்து நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. என்ன இல்லைன்னா அவன் நம்மள்ட்ட வந்து எதிரி ஆயிடுவான். என்ன நம்மளுக்கு வந்து அவனுடைய சப்போர்ட் கிடைக்காது. என்ன அல்லாஹ்வ மறந்துட்டு அல்லாஹ் தான் வந்து ரிஸ்க் குடுக்குறாங்கிறது இவருக்கு கரெக்ட்டா ஞாபகம் வச்சிருந்திருக்கிறாரு. அந்த உன்னுடைய தோழர். அதனால வந்து அவனுக்கு பயப்படல. என்ன ஸோ ம். அவன் வந்து நம்ம வந்து இதுக்கு பிறகு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ப விட்டு கட் பண்ணிடுவானோ, அவன் நமக்கு உதவி செய்றத நிறுத்திருவானோங்கிறதெல்லாம் பயப்படல. என்ன ஸோ அந்த மாரி நண்பர் வந்து ரொம்ப அவசியம். யாராவது நமக்கு வந்து அந்த மாரி சொன்னா கூட நம்ம ஏத்துக்கிற மனப்பான்மை இருக்கணும் நமக்கு. அ "வஹுவ யுஹாவிருஹு." யுஹாவிருஹுன்னா உரையாடிக் கொண்டிருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா டீப்பாஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த விவாதம், அதாவது
உரையாடி கொண்டது மஸ்தர் வந்து ஹாவிர் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா தர்க்கம் பண்ணுறதுமா என்ன தர்க்கம்னா நம்ம இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து நம்ம தர்க்கம் செய்யலாம் அறிவுபூர்வமாக யோசிச்சு சும்மா தேவையில்லாததுக்கெல்லாம் தர்க்கம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது என்ன அதான் இது அதான். ஆமாம் இது வந்து சில நிறைய தர்க்கம்லாம் பட்டிமன்றம்லாம் பார்ப்போம் இப்போ என்ன எவ்வளோ மேடு என்ன பட்டிமன்றம் தீபாவளினா பட்டிமன்றம் என்ன இது வந்து படம் பார்க்கலாமா கூடாதா தெரியும் அது வந்து தப்பு தான் தெரியும் கம்ப்யூட்டர் கேம் பிள்ளைங்கள்ட்ட கொடுக்கலாமா கூடாதா அப்போ நமக்கு வந்து மெயினாகவே நமக்கு தெரியும் இதெல்லாம் வந்து வேஸ்ட்டு அப்படி அதை வந்து ஒரு வாதமாக வச்சு பேசிகிட்டு இருப்பாங்க என்ன ஸோ நம்ம அந்த மாதிரி விவாதத்துக்கு எல்லாம் போக சொல்லல இந்த மாதிரி மார்க்க சம்மந்தப்பட்ட என்ன விஷயங்கள் நம்மளும் இன்ஷா அல்லாஹ் ஹாவிர் பண்ணலாம் கஃபர்த்தை கஃபர்த்தன்னா நிராகரிக்கிறதுங்களா நிகராதுன்னா நன்றி நன்றி கஃபர்த்தன்னு தனக்கு கொடுத்த நன்றி மறுக்கிறது, நன்றி மறக்கிறது நிராகரிக்கிறது. நிராகரிக்கிறது காஃபிர்ன்ற அந்த இது வந்து இதுல இருந்து தான் வந்துச்சு. இதுலேருந்து தான் வருது ஆமாம் இல்லதி ஹலக்கக்க உன்னை படைச்சான் எங்கேருந்து சொல்கிறான் துரா துரா மண் அப்புறம் ரெண்டுமே வந்து ரொம்ப ஒரு நம்ம அற்பத்துளி அற்பத்துளின்னு சொல்கிறோம் நம்ம என்ன அது அதுவும் அல்லாவால் படைக்கப்பட்ட ஒரு 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 பொருள் தான் அது என்ன அது இல்லைன்னா மனிதனுக்கு கிடையாது என்ன நம்ம செவ்வாக்கன்னா அதான் நீங்கள் சொன்ன மாதிரி செவ்வையாக்கினா கரெக்டான இடத்துல கரெக்டான பார்ட்ஸ்லாம் வச்சான் என்ன ரெண்டு கண்ணை வந்து நேராக இங்கே மூக்குக்கு மேலே வைக்காம தலையில் வச்சிருந்தானே என்ன இருக்கும் என்ன பாவம் இப்போ நிறைய விஷயங்கள் ஒன்று ரெண்டு நம்ம நியூஸில் பார்ப்போம் ஒவ்வொருத்தங்களுக்கும் ரெண்டு பிள்ளைங்க சேர்ந்து ஒட்டிக்கிட்டு பிறக்கும் என்ன ஸோ நான் என்ன வந்து அதெல்லாம் வெட்டி எடுப்பாங்க அவங்களுக்குலாம் வந்து எல்லாம் வந்து லேசாக கொடுக்கட்டும் நம்மளாம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் அழகாக செவ்வையாக படைச்சா இல்லைங்களா என்ன சிந்திக்கக்கூடிய எண்ணம் கண்ணு பார்க்குது 5 விரலில் வந்து ஒரு விரல் சின்னது ஒரு விரல் பெருசாக இருந்தால் என்ன ஆகும் கரெக்டான சைஸில் இல்லைன்னா என்ன ஒரு கிளாஸை கூட நம்மளால் தூக்க முடியாது இல்லைங்களா அதுவும் செவ்வாக்க அப்படிங்கிறாங்க செம்மையாக்குறது ரஜுல் ஆனால் நடக்கிற மனிதன் ரஜுல் சொல்றாங்க. ஸோ இது நமக்கு என்ன பாடம்னா ஆணுக்கு சொல்லப்பட்ட பாடமா இருந்தாலும் எல்லாருக்குமே சொல்லப்பட்ட பாடம் நம்ம எடுத்துக்கலாம் இன்ஷா அல்லாஹ். சரிங்க. ஓகே. லாக்கின்னா ஹுவல்லாஹு ரப்பி வலா உஷ்ரிகு பிரப்பி அஹதா. ஆனால் என்னை பொறுத்தவரை அல்லாஹ்வே எனது இறைவன், நான் எனது இறைவனுக்கு யாரையும் எதனையும் இணையாக்க மாட்டேன். அதாவது 38வது வசனத்துல வந்து அந்த ஏழையான ஃப்ரெண்ட் அவருடைய ஃப்ரெண்ட் வந்து அவர்கிட்ட இருந்த அந்த உறுதியான கொள்கையை வந்து இந்த இடத்துல வெளிப்படுத்துறாரு. ஃபர்ஸ்ட் வந்து நீ எப்படி இருக்கன்றத சொல்லிட்டு 2வது என்னைய பொறுத்த வரைக்கும் லாக்கின் அப்படின்னு சொன்னா ஆனால் இந்த இடத்துல 2 வார்த்தை இருக்கு. லாக்கின் அன 2 வார்த்தை இதுல இருக்கு. லாக்கின்னா ஆனால், அனனா நான். இப்போ ஆனா நான் லாக்கின்னா அப்படின்னு சொன்னா நீ வந்து உன்கிட்ட இருக்கிற செல்வம் வசதி இதெல்லாம் பார்த்து நீ வந்து மறுமையை வந்து சந்தேகிக்கலாம். ஆனா நான் அப்படி இல்லை. என்னுடைய நிலைப்பாடு என்னுடைய கொள்கை அப்படின்றது வேறானது. இப்போ உலகம் முழுக்க வந்து செல்வத்தின் பின்னால வசதியின் பின்னால ஓடிட்டு இருந்தாலும் நான் வந்து என்னுடைய இறைவனின் பக்கம் தான் வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த உறுதியான தன்மையை லாக்கின்னா அப்படின்ற வார்த்தையில வந்து அவர் சொல்லி காண்பிக்கிறார். ஹுவல்லாஹு ரப்பி. ஓ அல்லாஹ்வே எனது இறைவன். ஹுவல்லாஹ் அப்படின்னா அல்லாஹ் அவன் இறைவன். ரப்பி அவனே என்னுடைய இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உறுதியான ஒரு வார்த்தையாக சொல்றார். இந்த வசதியான மர்ஜரை பொறுத்த வரைக்கும் அவருடைய செல்வம் தான் அவரை வந்து பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான எண்ணம் வந்து அவருக்கு இருந்துச்சு. ஆனா இந்த இவருடைய நண்பருடைய வார்த்தை எப்படி இருக்கு? என்ன பாதுகாக்கிறது, அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கைய தீர்மானிக்கிறது, எனக்கான எல்லா தேவைகளையும் செஞ்சு கொடுக்கிறது ஹுவல்லாஹு ரப்பி. அந்த அவன் தான் என்னுடைய இறைவன். இன்னும் அவன் தான் எல்லாமே செய்யறான் அப்படின்றத வந்து சொல்லி காட்டுறார். ரப்பு அப்படின்றதுக்கு வந்து நம்ம நிறைய அர்த்தம் பார்க்க முடியும். இப்போ படைத்து பரிபாலிக்கிற அந்த அர்த்தத்திலையும் வரும். இப்போ வளர்க்கிறது, அதே மாதிரி வந்து நம்மளை டெவலப் பண்றது, இது எல்லாமே ரப்புன்ற பொருள். அப்போ ரப்பி அப்படின்னா அவர்கிட்ட எதுவுமே இல்லாட்டி கூட தனக்கு துணையா வந்து அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்ற சிந்தனையில அந்த மன நிறைவுல தான் வந்து ஹுவல்லாஹு ரப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார். ஸோ அதை சொல்லிட்டு அதை வந்து அடுத்தது இன்னொரு வார்த்தையை சொல்றாரு. வலா உஷ்ரிகு பிரப்பி அஹதா. என்னுடைய இறைவனுக்கு எதையுமே சரி யாரையுமே சரி நான்
இணையாக ஆக்க மாட்டேன். அல்லாஹ்வுடைய இடத்துல வேற எதையுமே, யாரையுமே கொண்டு வந்து நான் நிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப உறுதியாக வந்து சொல்றாரு. ஸோ லா உஷ்ரிக்கு அப்படின்னு சொன்னா, லா உஷ்ரிக்கு நான் வந்து இணையாக ஆக்க மாட்டேன்னா, ஷிர்க் அப்படின்றது வந்து ஆ நம்ம இபாதத்துல சிலைகள வணங்குறதுன்னு சொல்லும். அந்த சிலைகள வணங்குறதுக்கு பேரு ஷிர்க் அப்படின்னு சொல்லி. அது அந்த அர்த்தத்தோட மட்டும் நிக்கல. இப்போ ஒரு மனிதன் வந்து அவன்ட்ட இருக்கக்கூடிய செல்வம் தான் அவன பாதுகாக்குது. அதுதான் எல்லாமே செய்யுது. எனக்கு வந்து என் தொழில் தான் வந்து எனக்கு தெய்வம் மாதிரி அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரிலாம் நம்புறதுக்கு எந்த இடமுமே இல்ல. அப்படி நம்பணும் அப்படின்னாலும், அதுதான் எல்லாமே செய்யுதுன்னு நெனைக்கும்போது, அதுவும் கூட ஒரு ஒரு ஷிர்கான எண்ணமாக மாறிவிடுகிறது. ஸோ அதே மாதிரி இவர்ட்ட வந்து ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த செல்வந்தன் வசதியானவன் என்ன சொன்னான் அப்படின்னா, என்கிட்ட வந்து அஸ்ஸு நஃபரா நான் வந்து அதிகமான படை பலம் வந்து எனக்கு இருக்கு. எனக்கு வேலை பார்க்கறதுக்கு அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஓ! அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அவங்கலாம் இருக்கிறது தான் ஒரு சேஃப்டி, பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நெனச்சிட்டு இருந்தார். ஸோ அத அல்லாவ விட அந்த பொருளுக்கு தான் வந்து முக்கியத்துவம் அதிகமாக வந்து அந்த மனிதர் குடுத்துட்டு இருந்தாரு. அதுதான் அந்த ஷிர்க்ன்ற இடத்திலயும் வரும். அப்போ இந்த ஏழை வந்து என்ன சொல்றாருன்னா, லா உஷ்ரிக்கு எதையுமே சரி, எப்பயுமே நான் இதை இணையாக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அ அஹதான்னு ஒரு வார்த்தைய பயன்படுத்துறார். அப்படின்னா ஆளையும் குறிக்கும், பொருளையும் குறிக்கும். எதையுமே சரி, எப்பயுமே நான் வந்து இணையாக ஆக்க மாட்டேன் என்னோட இறைவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆ சொல்றத நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த குகைவாசிகளுடைய வரலாறுக்கும் இதுக்கும் வந்து ஒரு சின்ன அழகான கனெக்ஷன் ஒண்ணு இருக்கு. ஸோ அந்த இளைஞர்கள்ல பார்த்தோம் அப்படின்னா, அந்த மன்னனே எதிர்த்து அந்த அவங்க ஈமான் தான் வந்து பேச வச்சுச்சு. எவ்வளோ பெரிய அதிகாரமாக இருந்தாலும், அத எதிர்த்து வந்து அவங்கள்ட்ட இருந்த ஈமான் தான் பேச வச்சுச்சு. என்ன? ஆ ரப்புனா ரப்புஸ் ஸமாவாத்தி வல் அர்த். இந்த இளைஞர்கள்லாம் மன்னனுக்கு முன்னாடி நின்னு சொன்னாங்க இல்லையா? இறைவன் வந்து வானங்களுக்கும், பூமிக்குமே அவன் தான் இறைவன். அவனை அன்றி வேற எதையுமே நாங்க வணங்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி, ஒரு அதிகாரத்துக்கு முன்னாடி எதிர்த்து பேசினாங்க அந்த இளைஞர்கள். இப்ப இந்த இடத்துல அந்த நண்பர பார்த்தா, அந்த அவருடைய ஏழையான ஃப்ரெண்டு, அவருக்கு இருக்கிற எவ்வளோ பெரிய செல்வத்தையும் வந்து பெருசா பார்க்கல. அந்த செல்வத்தையும் எதிர்த்து என்ன செய்றாரு? இப்போ ஈமானுக்கும், அந்த செல்வத்துக்குமான ஒரு ஒரு போட்டியாக நம்ம பார்க்க முடியும். அதையும் எதிர்த்து என்ன செய்றாரு? இந்த ஈமான் தான் பேச வைக்குது, பார்க்க முடிகிறது. ஸோ, அப்ப எந்த நிலையிலுமே ஈமான் அப்படின்றது வந்து, அ எதற்கு முன்னாடியும் நம்மள வந்து சாய விடாது. நம்மள வந்து தலைய குனிய விட்டுறாதுன்றத, இதுல இன்னும் அழுத்தமா நம்ம புரிய முடிகிறது. என்ன நினைக்கிறீங்க? ஆமா. அது இவரு என்ன சொல்றாருன்னா, அந்த பாயிண்ட் அவுட் பண்றாரு. என்னன்னா, அவர் ரப்பி ம். ரப்பி கடவுள் அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு நம்புறாரு. என்னுடைய ரப்புன்னு சொல்றாரு. என்ன, ஆனா, ஆ கொஞ்சம் டவுட்டும் இருக்குது. மறுமை நாள்லாம் ஒண்ணும் வராது. கொஞ்சம் கூட நான் நினைக்கல. வந்தாலும் நான் வந்து சொர்க்கத்துக்கு போயிருவேன். இந்த வந்து அப்படிங்கிற ஒரு தான் மேலேயே ஒரு நம்பிக்கை. தான் மேலேயே ஷிர்க் வைக்கிறது. நான் இது கூட ஒரு பாவம். நம்ம வந்து நம்மள மிஞ்ச யாரும் இல்ல. நம்மள வந்து சொர்க்கத்துக்கு போயிடுவோம். என்ன அப்படின்னு நினைக்கிறத வந்து இவரு சொல்றாரு. நீ வந்து உன்னுடைய தோற்றத்தையோ, உன்னையோ நீ நான் வந்து பண்ற மாரி நான் நினைக்க மாட்டேன். என்ன அல்லாஹ் வந்து நாடுனா தான் நான் சொர்க்கத்துக்கு போவேன். என்ன அ ஷிர்க் என்ன அஹதா. ம். அஹதுன்னா எந்த ஒன்றையும் எந்த ஒன்றையும் காசோ, பணமோ என்ன இப்ப இதானே பிரச்சனை. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்த வந்து என்ன சொன்னாங்க? நீங்க வந்து சரி 1 வருஷம் நாங்கலாம் வந்து உங்களுடைய அல்லாஹ் வணங்குறோம். அ 1 வருஷம் எங்களுடைய நீங்க வந்து கடவுள் எங்க தெய்வங்கள எங்க வணங்குங்க. தெய்வங்கள வணங்குங்க. நாங்களும் வணங்குவோம். என்ன இதுக்கு தானே வந்து குல் யா அய்யுஹல் காஃபிரூன் சூரால ஆயத்த இறக்குனா, உங்களுடைய மார்க்கம் ம். உங்களுக்கு என்னுடைய நீங்க டீலே கிடையாது அப்படின்னா அல்லாஹ். என்ன 2வது நம்ம பிலால் இப்னு ரபா செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்ல அவங்களுடைய கதை படிச்சிருப்பீங்க. அஹதுன் அஹத். என்ன அவங்க ம். வந்து எதுக்காக அவங்கள போட்டு அவ்வளோ துன்புறுத்துனாங்க? என்ன "நீ லா இலாஹா இல்லல்லாஹ்ன்னு சொல்லிக்க. எங்களுடைய சிலைகளையும் வணங்கிக்க." என்ன? ஸோ இதனால என்ன பிரச்சனை? ஏன் இந்த அல்லாஹ் வந்து இந்த ஷிர்க்குக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு அம் ஒரு தண்டனை குடுக்குறான். இவ்வளோ பெரிய ஆயத்துக்கள இறக்குறான்னு நம்ம வந்து நெறைய சிந்திக்கணும். ஸோ அதனால நெறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால நம்ம குல் ஹுவல்லாஹ் அஹதுன்னு சொல்றோம். ஸோ இதுதான் இந்த நண்பர் சொல்றாரு. யாரையும் நான் யாரையும்னா எவரையும் நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறாங்க. எந்த ஒன்றையும் என்ன?
எந்த ம். ஒன்றையும்னா அதுல எந்த ஒன்றையும் வச்சுட்டோம்னா, ஆமா. மனிதர்களும் வந்துரும், பொருளும். மனிதனமோ, நம்மளுடைய பிள்ளைகளோ, நம்மளுடைய ஆ தோட்டமோ, நான் சதக்கா ஜாரியா செஞ்சுட்டு போணுங்கிறாங்க. என்ன? ஸோ இன்ஷா அல்லாஹ் அதெல்லாம் வந்தா தான் உண்டு. 3 விஷயங்கள் நம்மள விட்டு அ எல்லாமே நம்மளோட இந்த உலகத்திலிருந்து கட் ஆயிடுது. 3 விஷயங்கள் நமக்கு வந்து பின்தொடருதுங்கிறாங்க. இல்லைங்களா? அந்த 3 விஷயங்கள் என்னன்னா, ஒண்ணு வந்து ஒண்ணு சதக்கா ஜாரியா, இன்னொன்னு நமக்காண்டி துவா செய்ற பிள்ளைங்க. அ அதுக்கப்புறம் ஹஜ், உம்ரா. அவங்களுக்காண்டி செய்யப்படுற ஹஜ், உம்ரா. ஹஜ், உம்ராக்கள். நன்மைகள், ம். அந்த நற்காரியங்கள். நன்மைகளா போய் சேரும். நன்மைகளா போய் சேரும். இந்த விஷயங்கள் நல்லா நாடுனா நல்ல விஷயமா போகும். என்ன? ஸோ ம். இதுல வந்து நம்ம நம்பிக்கை வைக்கணும். ஸோ இப்போ இந்த நேரத்துல நம்ம என்ன அஹதுன் அஹத். நம்ம எதுவும் ம் நம்ம கையில எதுவும் இல்ல. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து தான் நம்மள வந்து சொர்க்கத்துக்கு கொண்டு போகும். நடுவுல எதுவுமே நம்ம வந்து இணை வைக்கக்கூடாது. என்ன? நம்மளுடைய திறமையோ, நம்மளுடைய காசு பணமோ, என்ன? இது அது வந்து அதனால வந்து நம்மளுடைய தொழுகையோ அதான் அதுல மனசு போக ஆரம்பிச்சுச்சுன்னா, நம்ம தொழுகைலாம் போயிட்டு நம்ம காசு காசுன்னு உட்காந்துருப்போம். நீ சொன்ன மாரி காசே தான் கடவுளடா! அப்டின்லாம் சொல்லுவாங்க. செய்யும் தொழிலே தெய்வம். அதெல்லாம் கிடையாது நம்ம மார்க்கத்துல. தொழில் ம். தொழில் ஒரு நாளைக்கு போட்டுக்கும். என்ன நெனைக்கிறீங்க? என்ன என்ன சம்டைம்ஸ் லாபத்த குடுக்கும், சம்டைம்ஸ் நஷ்டத்த குடுக்கும். அதுதான் அது கடவுள் ஆக முடியுமா? ஆக முடியாது இல்லைங்களா? அதான் ம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் கதைகள்லாம் வரும் பின்னாடி. வானத்த பார்க்குறாங்க, சூரியன பார்க்குறாங்க, நட்சத்திரத்த பார்க்குறாங்க. இதெல்லாம் என் கடவுள், என் கடவுள்ங்கிறாங்க. ஆனா மறைஞ்ச பிறகு எப்படி மறைஞ்ச பிறகு மறையறதெல்லாம் நமக்கு எப்படி கடவுள் ஆகும்? என்ன? ஸோ மனிதனா படைச்ச சிலை எப்படி எனக்கு கடவுள் ஆகும்? அப்படிங்கிற ஒரு சூரத்துல் அன்ஆம்ல வரும்னு நெனைக்கிறேன். வரும். ஆமா, அன்ஆம்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த மக்களுக்கு முன்னாடி நின்னு பேசுவாங்களே அதானே? ஆமா, சூரியன் மறைஞ்சோனயே ஆமா, நிலாவ காட்டுறது. அப்புறம் ஆமா, சூரியன் இருக்கும்போது சூரியன காட்டுறது. ஆமா. ஸோ இந்த மாரி அழியக்கூடிய பொருள்கள வந்து நான் வந்து அழியக்கூடிய பொருளுக்காக இறைவனா இருக்க முடியாது. ஆமா. அழியக்கூடிய பொருளுக்காக நம்ம அல்லாஹ்வ வந்து நம்ம மறக்கக்கூடாது. தொழுகைய மறக்கக்கூடாது. என்ன காரணங்கள் நம்ம என்ன சொல்றோம்? நான் என்னால வேலை பிஸி நேரம். பிஸி நேரத்தில இருக்கிறதுனால நான் வந்து ஓத முடியல. வேலை பிஸியா இருக்கிறதுனால தொழுவ முடியல. என்ன நான் காசு காசு இப்ப சேர்த்து வச்சு ஜக்காத்து குடுத்துட்டா என்ன ஆவுறது? என் பிள்ளைங்களுக்கு யார் குடுப்பா? யார் சேர்த்து வைப்பா? என்ன? ஸோ இது இப்படிதான் தர்க்கம் செய்றான் மனிதன் அப்படிங்கிறான் அல்லாஹ். என்ன? ஸோ என்ன பண்ண அஹதுன் அஹதுன்னா அல்லாஹ் செஞ்சுட்டு போனா நமக்கு அல்லாஹ் மேல மேல குடுப்பாங்கிறத இந்த ந இந்த ஆயத்துல அவன் சொல்ற அட்வைஸ் நமக்காகவும் எடுத்துக்குவோம் இன்ஷா அல்லாஹ். இருக்குது அதேதான். ஆமா. இன்ஷா அல்லாஹ் எடுத்துக்கொள்ளும். ولولا إذ دخلت جنتك قلت ما شاء الله لا قوة إلا بالله إن ترني أنا أقل منك مالا وولدا. மேலும் உன் தோட்டத்தில் நீ நுழைந்தபோது அல்லாஹ் நாடியதே நடக்கும், சக்தி அனைத்தும் அல்லாஹ்வை கொண்டல்லாது இல்லை என்று நீ கூறியிருக்க வேண்டாமா? செல்வத்திலும் பிரச்சனையிலும் பிள்ளையிலும் நான் உன்னை விட குறைவாக இருப்பதாக நீ கண்ட போதிலும். ஓகே, இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து பார்க்கலாம். வலவுலா இத்தகல்த ஜன்னதக குல்த மாஷா அல்லாஹ். இந்த இடத்துல வந்து வலவுலா அப்படின்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு. இத்தகல்த ஜன்னதக அப்படின்றது உன்னுடைய தோட்டத்திற்குள் நீ நுழைந்த போது. அந்த வலவுலா அப்புறம் வந்து குல்த இந்த 2யும் சேர்த்தோம்னா, நீ சொல்லியிருக்க கூடாதா? அந்த அர்த்தத்துல வரும். இப்போ நீ உனது தோட்டத்திற்குள் நுழைந்தபோது சொல்லியிருக்க கூடாதா? அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இவரு சொல்றத பார்த்தா, அவர் வந்து அந்த ஏழை நண்பர், அவருக்கான ஒரு ஆதங்கத்த வெளிப்படுத்துறாரு. "ஓ! உன்னுடைய தோட்டத்த நீ பார்க்கிற, அதனுடைய அழக பார்க்கிற, அதனுடைய அந்த ரம்மியமான காட்சியெல்லாம் பார்த்து நீ வியந்து போற. ஸோ இந்த டைம்ல நீ வந்து இதையெல்லாம் எனக்கு வந்து என்னுடைய ரப்பு தான் தந்திருக்கான் அப்படின்னு சொல்லி நீ நினைத்து பார்த்திருக்கலாம்ல." அப்படின்றத ஒரு அந்த ஒரு ஆதங்கத்த அவர் வந்து வெளிப்படுத்துறாரு. அப்போ என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு அருட்கொடைய பார்க்கும்போது, ஒரு ஒரு நேமத்த நம்ம பார்க்கும்போது, அல்லாஹ்வ நினைக்கிறது அப்படின்றது, அந்த நேமத்து நமக்கு தொடர்ந்து இருக்கிறதுக்கான வழி கிடைக்கும். ஸோ அப்ப அது நம்ம திறமையால வந்தது அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது, அது ஆ அது நம்மள விட்டு போயிரும்ன்றதுக்கான ஒரு அடையாளமாக பார்க்க முடியும். இப்போ எது நமக்கு ஒரு நேமத்து கிடைச்சாலும், அந்த நேமத்த வந்து, "இது அல்லாஹ் எனக்கு குடுத்திருக்க கிஃப்ட்" அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறது. இப்போ "வலவுலா அ இத் தகல்த ஜன்னதக குல்த" நீ வந்து சொல்லியிருக்க கூடாதா? மாஷா அல்லாஹ்.
இப்போ மாஷா அல்லாஹ் அப்படின்றது அல்லாஹ் எதை நாடினானோ அதுவே நடந்தது. இன்னும் அல்லாஹ் நாடியதே அப்படின்ற ஒரு அர்த்தத்திலையும் நம்ம சொல்லலாம். அப்போ வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து பார்க்குறான். ஒரு மனுஷன் வந்து பார்த்துட்டு, இது என்னுடைய திறமையால் வந்ததல்ல, அல்லாஹ் நாடியதால் மட்டுமே வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தைய ஃபர்ஸ்ட்டு சொல்லியாச்சுன்னா, ஒரு மனுஷன் அவனுக்கு கிடைக்கிற எவ்வளோ பெரிய வெற்றியா இருந்தாலும், எவ்வளோ பெரிய பொருள் செல்வமாக இருந்தாலும், அல்லது எல்லா செல்வத்தையும் கூட ஆ ஃபர்ஸ்ட்டு அல்லாஹ்வ முன்னிலைப்படுத்தும்போது, அவர்ட்ட வந்து பணிவு வந்து வெளிப்பட்டுருது. பணிவு வெளிப்பட்டுருச்சுனாலே பெருமை வராம இருப்பதற்கான ஆ முதல் வழியாக நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட்டு இந்த குணம் யார்ட்ட இருக்கோ, ஒரு விஷயத்த பார்த்து நம்ம வியந்து போற சமயத்துல மாஷா அல்லாஹ்! இது அல்லாஹ் நாடியதால் மட்டும் தான் அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம வரும்போது, ஆ நம்ம உள்ளத்திலேயே நமக்கே அறியாம ஒரு அகந்தையோ, பெருமையோ இருந்துச்சுன்னா, அது அப்படியே வேரோட ஆ பிடுங்கி எறிஞ்சிடுற மாரியான ஒரு வார்த்தை தான் இந்த மாஷா அல்லாஹ் அப்படின்றத நம்ம வந்து புரிய முடிகிறது. ஸோ எதுக்கு அப்படின்னு சொன்னா, இன்னொரு இதுவும் கூட அதுல அடங்கியிருக்கு. கண் திருஷ்டி அப்படின்னு சொல்லி ஒண்ணு சொல்லுவாங்க. கண் திஷ்டி அப்படின்னு சொல்லி. இந்த கண் திஷ்டின்றது ஆ இருக்கு. இப்போ ஒரு ஒரு பொருள் மேலேயோ வந்து ஒரு நபர் மேலேயோ வந்து பெரிய ஒரு வியப்பு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, அந்த பொருளுக்கு அ பாதிப்பு ஏதாவது வந்துரலாம் அப்படின்னு சொல்லி. அதனால தான் கண்ணேரு விட்டு நீங்க பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள்ன்ற மாதிரியான இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க முடியும். இப்போ மாஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுது, அந்த புகழ வந்து டைரக்ட்டா வந்து அல்லாஹ் கிட்ட நம்ம வந்து ம ஆ திருப்பிர்றோம். அப்போ அந்த பொறாமையான பார்வை, அதே மாதிரி வந்து தீய பார்வையிலிருந்து அந்த பொருள் வந்து பாதுகாக்கப்படுறதையும் நம்ம வந்து ஆ உணர முடியும். சோ, இதுக்கு பின்னாடி என்ன ஆகும்னா, அந்த செல்வந்தனுடைய தோட்டம் வந்து அழிந்து போயிரும். என்ன, இப்போ இந்த வார்த்தைய சொல்லல அவர். மாஷா அல்லான்ற ஒரு வார்த்தைய வந்து அவரு வெளிப்படுத்தி இருந்தாருன்னா, அந்த பிரச்சனை வந்திருக்காது. அல்லாஹு ஆலம். ஆனா வந்து சொல்ல தவறிய காரணத்தினால என்ன ஆகுதுன்னா, அவருடைய தோட்டம் வந்து என்ன ஆச்சு? அது அவருக்கு நிலைச்சு இல்ல. ஒரு பெரிய ஒரு அழிவ சந்திச்சதுன்றத வந்து நம்ம வந்து பார்க்க முடிகிறது. சோ, அப்ப நம்மளுடைய லைஃப்ல வந்து ஒரு ஒரு எக்ஸாம்லயே தேர்வுலயே வந்து நல்ல மதிப்பெண் கிடைச்சிருது. நல்ல நல்ல வந்து மார்க் கிடைச்சிருது. அதே மாரி வந்து நம்ம வந்து ஒரு பொருள் வாங்குறோம். ஒரு காரோ, வண்டியோ அல்லது வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான பொருளோ, ஆ எது ஒரு அழகான பொருள் நம்ம கையில வருதோ, அந்த டைம்ல ஃபர்ஸ்ட்டு விஷயம் நம்ம சொல்றது, ஆ அல்லாஹ் எனக்கு குடுத்ததால் இது வந்தது. இப்போ மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியதால் இது எனக்கு வந்திருக்கு. அப்படின்ற இது வரும்போது, இப்போ நம்மளையே அறியாம, ஆ நம்ம வந்து என்ன சில தவறான வார்த்தைகளோ, அந்த பெருமையான வார்த்தைகளோ சொல்லாம இருப்பதற்கான ஒரு பாதுகாப்பாக நம்ம வந்து பார்க்க முடிகிறது. ஸோ அடுத்தது சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட் சொல்றாரு, "லா குவத்த இல்லா பில்லா." அல்லாஹ்வின் உதவிய கொண்டு அல்லாம வந்து வேற எந்த பலமுமே கிடையாது. அந்த செல்வந்தனுடைய நிலைமைய கொஞ்சம் இப்போ யோசிச்சு பார்க்கணும். அவனுடைய வேலையாட்கள வச்சு, அவன்ட்ட இருந்த அந்த படை பலத்த வச்சு, அஸ்ஸு நஃபரான்னு சொல்லி ஒரு வார்த்தையெல்லாம் வந்து சொல்லியிருந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்கிட்ட வந்து ஒரு பெரிய வலிமை இருக்கு. ஆட்கள் பலத்திலும் சரி, செல்வத்திலும் எனக்கு ஒரு பெரிய அது பெருமையான ஒரு வார்த்தை. ஸோ அதுக்கு பதிலா ஃப்ரெண்ட் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, "உன்னுடைய இந்த பலம் எல்லாமே வந்து நிலையானது இல்ல. எல்லாமே அல்லாஹ் வந்து உனக்கு குடுத்திருக்கான். அவனுடைய நாட்டத்தின் அடிப்படையில நீ வந்து செஞ்சிருக்க. அவன் நினைச்சிருந்தா டபக்குனு அத வந்து அவன்ட்ட உன்ட்ட இருந்து வாங்கிருவான்." அப்படின்ற இத வந்து அவருக்கு வந்து நினைவுபடுத்துறார். லா குவத்த இல்லா பில்லா. அல்லாஹ்வை கொண்டே தவிர வேற எந்த பலமும் இல்ல அப்டின்னா, நம்மள்ட்ட இருக்கிறது எல்லாமே ஒரு ஒரு தற்காலிக பலம் தான் சொல்ல முடியும். அது டக்குனு போயிரும். நம்மள விட்டு போயிரும்ன்றத இதுல வந்து புரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப இதுல வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு ஹதீஸ் சொல்லுவாங்க இல்லையா? "லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா" அப்படின்றது வந்து சொர்க்கத்துடைய பொக்கிஷங்கள்ல ஒன்று. ஏன்னா, இந்த வார்த்தையில வந்து அ என்ன பொருள் வரும் அப்படின்னு சொன்னா, மனிதனுடைய அந்த இயலாமைய அவனே ஒத்துக்கிருவான். "லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா" அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த முழு ஆற்றல், முழு அ எல்லாமே வந்து அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரியது அப்படின்னு சொல்லி மனிதன் அவன் வந்து சரணடைஞ்சிடுறது. அப்போ அந்த சமயத்துல வந்து இந்த வார்த்தை, அப்ப லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லான்ற வார்த்தை வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பலத்த கொடுக்கும். என்ன? என்னுடைய இறைவன் தான் இது எல்லாமே தகுதியானவன். நமக்கு எந்த சக்தியுமே இல்லன்னு சொல்லும் பொழுது, ஒரு பணிவு வெளிப்படுது. அல்லாஹ் கிட்ட இருந்து தான் எல்லா சக்தியும் இருக்கு. அவன் தான் எல்லாமே செய்ய வைக்க முடியுன்றத நமக்கு வந்து அ ஒரு பெரிய பலமாக இது வந்து மாறுது. ஓகே. அடுத்தது வந்து லாஸ்ட்டா அவர் சொல்றாரு, "இன் தனனி அன அகல்ல மின்க மாலன் வ வலதா." என்னைய விட உனக்கு வந்து அதிக செல்வமும், பிள்ளையும் அப்படின்னு சொல்லி இருப்பதாக நீ நெனச்சா அப்படின்னு சொல்லி. "இன் தரனி" அப்படின்னா நீ எண்ணினால்.
ஆனா அகல்ல மின்க உன்னை விட நான் செல்வத்தாலும் பிள்ளைகளாலும் குறைவாக இருக்கிறேன் நீ அப்படின்னு சொல்லி நினைச்சா கூட இப்போ உலக பார்வையில அதிக தோட்டமா இருக்கட்டும், செல்வமாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒரு பெரிய வசதியாக பார்க்க முடியும். ஸோ இது எல்லாமே அவர் வந்து ஆ இல்லன்னு சொல்லி மறுக்கிறதோ அப்படியோ இல்லையோ, ஆனா அந்த முஃமின் வந்து ஏத்துக்கிட்டாரு. என்கிட்ட எதுவும் இல்ல தான் அப்படின்னு சொல்லிட்டு, மாலன் வ வலதா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தைய சொல்லி காண்பிக்கிறார். மாலன் வ வலதா அப்படின்னா, ஆ செல்வமும் சரி, பிள்ளைகளும் சரி அப்படின்னு சொல்லி. இதுவும் அந்த போன வசனத்தோட தான் லிங்க் ஆகுது. அவர் வந்து என்ன சொல்லியிருப்பாரு, என்ட்ட வந்து ஆஸு நஃபரா ஏற்கனவே நம்ம சொல்லி காட்டணும். ஆட்கள் பலம் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவர் வந்து என்ன செய்றாரு, வலதன் சொல்லி குறிப்பிட்டே காமிக்கிறாரு. ஏன் வலதன் சொல்றாருன்னா, அந்த காலத்துல வந்து செல்வம் அப்படின்றது வந்து ஆண் வாரிச வந்து ஒரு பெரிய பலமாக மனிதனுக்கு கிடைச்ச ஒரு பெரிய செல்வமாக, பலமாக வந்து நெனச்சிட்டு இருந்தாங்க. ஸோ உன்கிட்ட அந்த பலம் இருக்குன்றதுக்காண்டி நீ என்ன மட்டமா வந்து நினைக்கலாம். நீ என்ன வந்து ஒரு தாழ்வாக நினைக்கலாம். ஆனா உண்மையான பலம் இதுவல்ல அப்படின்றது தான் வந்து அவரு சொல்ற வார்த்தையின் மூலமாக அ புரிய முடிகிறது. அப்போ பொருளாதாரம் அவர்ட்ட இருக்க வசதி வாய்ப்பு அப்படின்றது வந்து ஒரு மனிதனுடைய அந்த மதிப்ப வந்து இவைகள்லாம் தீர்மானிக்கிறது இல்ல. ஏன்னா, அவன் செல்வந்தன் என்ன செஞ்சான்? அவன்ட்ட இருக்க செல்வத்த வந்து உயர்த்தி காமிச்சு பெருசா பேசினான். ஆனா, அந்த நண்பர் என்ன செய்றாரு? அவர்ட்ட இருக்கிற ஈமான தான் வந்து அவரு பெரிய ஒரு செல்வமா நெனச்சிருந்தாரு. பெரிய அவர் வந்து எப்படி சொல்றது? ஒரு நல்ல அந்தஸ்தா அவர் வந்து நெனச்சிருந்தாரு. அப்போ அவர் சொல்ற வார்த்தையில சுருக்கமா நம்ம என்ன பார்க்கிறோம் அப்டின்னா, உன்கிட்ட எவ்வளோ வசதிகளோ, ஆ தோட்டங்களோ, தொறவுகளோ எல்லாமே இருக்கலாம். ஆனா, என் கூட என்னுடைய ரப்பு இருக்கிறான். என்னோட இறைவன் இருக்கிறான். இப்போ இதுல என்னோட இறைவன் என் கூட இருக்கான்றது தான் எனக்கு ஒரு மிக சிறந்த மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைப்பதாக சொல்லி காண்பிக்கிறார். அதான் நுழையும் போதெல்லாம் மாஷா அல்லாஹ் சொல்லியிருக்கலாமே. அல்லாஹ் நாடுனதுனால தான் நடந்துச்சு இல்லையா? ந ம், ஓ ம், அது ஒரு சுன்னத்துன்னு கூட சொல்றாங்க. நம்மகிட்ட இருக்கிற ஒரு நம்மள வீடு, வாசல், பிள்ளைங்க எல்லாம் பார்த்து நீங்க சொன்ன மாரி கண்ணேறு நம்ம சொல்றாங்க, பெற்றோர்களுடைய ம், பெற்றோர்களே பிள்ளைங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் பார்த்து "ஓ! இவ்வளோ அழகா இருக்கானே!" அப்படின்ட்டு ஒரு குழந்தை அழகா இருக்கேன்னு நம்ம வந்து நம்ம கண்ணே படும்னு சொல்றாங்க. என்ன? அந்த ம், நேரத்துல நம்ம மாஷா அல்லாஹ் சொல்லிட்டோம்னா, அதுலேருந்து நல்லா நம்ம பாதுகாப்பு கிடைச்சிரும். அந்த பிள்ளைக்கு அப்படிங்கிறாங்க. ம். லா குவத்த இல்லா பில்லா. எந்த ஒரு ஆற்றலும் நீங்க சொன்ன மாரி இல்ல. இது வந்து உண்மதான். என்னால வந்துச்சு இந்த இந்த என்னால தான் நெறைய சரித்திரங்கள் வரும். நமக்கு என்ன படிப்பினை? நமக்கு இருக்கிற அறிவு, ஆற்றல் என்ன எதுவுமே வந்து அல்லாஹ் நம்ம கையிலேருந்து வந்ததில்ல. அல்லாஹ் குடுத்ததுனால வந்ததுன்னா, குடுத்ததுதான். நம்ம ஒரு ம், ஒரு ம், நன்றி நன்றி செலுத்த ஆரம்பிச்சுடுறோம். என்ன நம்ம சுக்கூர் செய்ய ஆரம்பிச்சுட்டா, மேல மேல அல்லாஹ் குடுக்குறான். என்ன ம், ஓ! இதெல்லாம் என்னால வந்துச்சு. நான் தான் என் திறமையால வந்துச்சு. என்ன அப்டின்னா அல்லாஹ் வந்து அங்க அதுல வந்து ஒரு பரக்கத்த வைக்க மாட்டான். சம்டைம்ஸ் மேல மேல குடுப்பான். குடுத்துவுட்டு அந்த ம், அழிவு வழிக்கு செல்ல கூட வச்சுருவான். அல்லாஹ் காப்பாத்தணும். என்ன ஸோ ம், சில பேருக்கு மேல 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 குடுப்பான். யாரு வந்து அ ம் ரொம்ப நம்ம நெனச்சுக்கிட்டு இருப்போம். உலகத்திலேயே பெரிய ஒரு சர்வாதிகாரியா இருப்பான். உலகத்திலேயே ஒரு பெரிய மோசமான தொழிலதிபரா இருப்பான். அவனுக்கு மேல மேல சொத்து, பணம், காசு, பணம் எல்லாம் குடுத்து, மேல மேல வந்து அவன் கண்ண மறைச்சுருவான் எல்லாம். என்ன, அவன் போற வழியிலேயே போ நீ ம். அப்படின்னு. என்ன, ஸோ நம்ம நன்றி செலுத்த ஆரம்பிச்சுட்டோம்னா, நமக்கு ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வந்துரும். ஒரு பரக்கத்து வந்துரும். அதான் நம்ம வந்து ஏற்றத்தாழ்வு கிடையாது. நம்ம வந்து யாரையும் பார்த்து யாரும் தாழ்ந்தவன் அப்படின்ட்டு நம்ம பெரிய ஆளு அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஆ கீழ உள்ளவங்கள பார்த்தா, நமக்கு குடுத்தத வச்சு சுக்கூர் செய்யணும். என்ன, அவனுக்கு இல்லையே இது. அவன விட நமக்கு வந்து நெறைய குடுத்துருக்கானே! அப்படின்னு நம்ம வந்து அ சுக்கூர் தான் செய்யணும். ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு வந்து மேல உள்ளவங்கள பார்க்காதீங்க, கீழ உள்ளவங்கள பாருங்கன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? மேல பார்க்க வந்து நமக்கு என்ன ஆகும், துனியா மேல தான் மோகம் வந்துகிட்டு இருக்கும். மேல இன்னும் காசு, இன்னும் பணம், இன்னும் மனைவிமார்கள், இன்னும் நெறைய குழந்தைகள், இன்னும் செல்வம் வேணான்னு சொல்லல. மார்க்கம் வந்து உங்கள் மீது உங்களுக்கு மீது பொருள்கள் மீது, பொன்னு, வெள்ளி குவியல்கள் மீது, பெண்கள் மீது, குதிரைகள் மீது மோகம் கொள்வது வந்து அழகாக ஆக்கப்பட்டிருக்கு. ஆனா, அது ஷரியத் வழியில, ஹலாலான வழியில நம்ம தேடணும். என்ன? ஆனா, அதே நேரத்தில கீழ ஒரு கண்ணு இருக்கணும். நமக்கு கீழ எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அப்படின்னு இருந்தா நமக்கு வந்து குடுத்துட்டு இருக்கிற ஒரு செல்வத்துக்கு நமக்கு ஒரு நம்ம நன்றி செலுத்தக்கூடிய அடியானா இருப்போம்.
அல்லாஹ் அதில் ஒரு பரக்கத்தை வைப்பான். மேலே மேலே அந்த சொர்க்கத்தை அந்த செல்வத்தில் என்ன எல்லா நேமத்துக்கள்லையும் அல்லாஹ் வந்து அதிகரிப்பான். இன் சக்கர்த்தும் இல்லை இல்ல அஜிதன்னக்கும் அசீத் என்னக்கும். இல்லை அஜிதன்னக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த சுக்கூர் செய்கிற மனசை நமக்கு எல்லாம் கொடுக்கணும். என்ன மாஷா அல்லாஹ் சொல்கிற ஒரு நல்ல பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும். ரெண்டாவது வந்து எந்த ஆற்றலும் வந்து அல்லாவுடைய ஆற்றல் கொண்டு தான் நம்ம வந்து நடக்குங்கிறத நம்ம உறுதியாக நம்புகிற ஒரு அஹ், தான் ஒரு நல்லதோ கெட்டதோ நடந்தால் உடனே அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிடணும். நம்ம நினைப்போம் ஒரு கெட்ட ம். விஷயம் நடக்குதுன்னு நினைப்போம். என்ன பார்த்தீங்கன்னா அதில் எல்லாம் நன்மை வச்சுருப்பான் இல்லையா? என்ன ஸோ உடனே அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு அது வந்து ஒரு இபாதத்தா மாறிடுது. இல்லைன்னா என்ன ஆகும்? நம்ம ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லாம, அடடா! இந்த மாரி ஆயிப்போச்சு. அப்படி நம்மள நாமே நிந்திச்சுக்கிட்டு, நமக்கு நாமே மன அழுத்தத்த குடுத்துக்கிட்டு, அது அப்படியே வந்து ஒரு பிரச்சனையில உழலுவோம். ஏதாவது ஒரு நஷ்டம் நடந்து போச்சு, ந இவன் ஒரு நல்லது நடந்தாலும் அல்லாஹ் மேல அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டாலோ, நம்ம மேல நமக்கு இருக்க பெருமை வராது. நமக்கு இருக்கிற ஒரு அ ப இந்த மன அழுத்தங்கள்லாம் குறைஞ்சிரும். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் இது வந்து நெறைய உளவியல் பாடங்கள்லாம் நெறைய இதுல மாஷா அல்லாஹ் சொல்றதுனாலயும், அல்ஹம்துலில்லாஹ் ம். சொல்றதுனாலயும் நெறைய இருக்குதுங்க. அ ஸோ நம்ம இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம்னா, ம் நம்ம மனசு சந்தோஷமா இருக்கும். என்ன ம ம வந்து மனசு சந்தோஷமா இருந்தா, உடல் ஆரோக்கியமா இருக்கும். உடல் ஆரோக்கியமா இருந்தா குடும்பம் நல்லா இருக்கும். குடும்பம் நல்லா இருந்தா ஊர் நல்லா இருக்கும். ஊர் நல்லா இருந்தா உலகம் நல்லா இருக்கும். என்ன அதுக்கு தான் இந்த மார்க்கம் வந்திருக்குது. என்ன ஸோ நம்ம இன்ஷா அல்லாஹ் அந்த குரான நல்லா சிந்திச்சு, நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சா, ம். உலகமே வந்து ஒரு அமைதியை நோக்கி போகும். இன்ஷா அல்லாஹ். அ அதே வேற மாதிரி அந்த இன்னொரு பாயிண்ட் ஆ சொல்லியிருந்தீங்க. அந்த ம். உங்களுக்கு வந்து கீழ இருக்கிறவங்கள பாருங்க, மேல இருக்கவங்கள பார்க்காதீங்க அப்படின்னு. ஆமா. ஸோ இது இபாதத் விஷயத்துல இருக்கக்கூடாதுல்ல? இபாதத்து விஷயத்துல போட்டி போடணும். அதுல பொறாம இருக்கு. பண்ணணும். அதாவது சில ம். விஷயங்கள், அது தன்னை விட நெறைய ஆ சஹாபாக்கள் செஞ்சிருக்கிறாங்க. ம். சஹாபாக்கள் ம். சொல்றாங்க வந்து சில அந்த ஹதீஸ் தெரியுமில்ல உங்களுக்கு? சில பணக்காரங்கள பார்த்து சொல்றாங்க, ம் நம்மள விட காசு பணம் நெறைய இருக்கு. அவங்க நெறைய சதக்கா செய்றாங்க. என்ன செய்யலாம்? அவங்க நெறைய எங்களால சதக்கா எதுவும் குடுக்க முடியலையே. எங்களால குடுக்க முடியலையேன்னு கவலைப்படுவாங்க. நீங்க ரசூலுல்லாஹ் சில ஆ தஸ்பீக சொல்லிக் குடுப்பாங்க இல்லைங்களா? என்ன அவங்க ம். தெரிஞ்சுக்கிட்டு அந்த பணக்காரங்களும் ஓத ஆரம்பிச்சுருவாங்க இத. என்ன என்ன போட்டி எப்படி இருந்திருக்கு பாருங்க அப்போ. என்ன ஸோ அதுல நன்மையான போட்டி விஷயம் அது. நன்மை விஷயங்கள்ல போட்டி போடலாம். என்ன அது இப்போ ரசூலுல்லாஹி வந்து அந்த சஹாபாக்கள்லாம் கேட்குறாங்க, நீங்க சொல்லிக் குடுத்தது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்களும் ஓதுறாங்க. அப்படின்னோனே அல்லாஹ் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணும் பண்ண முடியாது. அல்லாஹ்வுடைய நாட்டம். என்ன அப்படின்னு சொல்லிடுறாங்க. அல்லாஹ் ஆலம். யார் யார் எந்த தர்ஜால வைக்கிறான் அப்படிங்கிறது மறுமை நாள்ல தான் தெரியும் நமக்கு. ஸோ இந்த ம். விஷயங்கள்ல நன்மையான விஷயங்கள் என்ன போட்டி போடலாம். என்ன ஆம், இது போட்டி போடலாம்னாலும் பேலன்ஸ் இருக்கணும். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான போட்டி. அதாவது ஒருத்தர் பள்ளிவாசல்லே வந்து உட்கார்ந்துருக்கிறாரு அப்படின்னா, நம்மளும் போய் பள்ளிவாசல்லே உட்காந்துக்கணும் தேவையில்ல. என்ன ம். நமக்கு ம். சில சில நேரத்தில வந்து வியாபாரம் செய்றதோ, என்ன ஒரு நம்ம தொழில நோக்கி போறதோ வந்து நமக்கு இபாதத்து. ஒண்ணு ஒண்ணு இபாதத். என்ன ஸோ ஒருத்தர் வந்து அல்ஹம்துலில்லாஹ் குரான் ஓதுற நன்மை இருக்கு. நாள் ஃபுல்லா குரான் ஓதிக்கிட்டே இருக்கணும் எல்லாம் சொல்லல. என்ன நினைக்கிறீங்க? ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரம் உன்னால முடிஞ்சது ஓதுங்க. அ அது குவாலிட்டின்னு சொன்னோம்ல ஏற்கனவே. என்ன குவாலிட்டி ஓவர் ம். குவான்டிட்டின்னு சொல்லுவாங்க. என்ன அளவு ம். விட எவ்வளோ தரம் அப்படிங்கிறத அல்லாஹ் பார்க்குறான். குறைச்சலா செஞ்சாலும் என்ன தொ என்ன தொடர்ச்சியான செய்யப்படுற தொழில வந்து அல்லாஹ் விரும்புறான். அல்லாஹ் வந்து யார விரும்புறான்னா, ஈமான் அதாவது பலமானவர்களை நேசிக்கிறான்னு சொல்றாங்க. அது அது ஒரு ஹதீஸ் இருக்குல்ல, உங்களுக்கு தெரியும்ல? அல்லாஹ் வந்து ஒரு 2 ம். 2 பலவீனமான. 2 பலகீனமான அ மூமினை விட ம். பலமான மூமினை விரும்புகிறான். ஏன்னா 2 பேர்ட்டயுமே நன்மை இருக்கு. அல்லாஹ் வந்து எல்லாரையுமே வந்து லைக் பண்ணுவான். என்ன? அல்லாஹ் வந்து எல்லாருக்குமே அன்பு செலுத்தக்கூடியவன். யாருக்குமே பாரபட்சமா நடந்துக்க மாட்டான். ஆனா 2 மூமின் இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து ஈமான்னால பலமா இருக்கிறாரு. என்ன? பணம் அ வசதியினால பலமா இருக்கிறாரு. ஆரோக்கியத்தில பலமா இருக்கிறாரு. என்ன நண்பர்கள், உறவினர்கள்ட்ட அன்பு செலுத்துறதுல பலமா இருக்கிறாரு. என்ன ஆனா ஒரு மோமின் இருக்கிறாரு. அவரு வந்து அந்த அளவுக்கு அ வசதி இல்ல. அல்லாஹ்வுடைய நாட்டம். என்ன ஆ ஆனா இவரும் முயற்சி செய்யணும். ஆ ஆரோக்கியத்தில அ
அல்லாவா கொடுத்திருந்தா ஓகே. நம்ம ஃபத்வா குடுக்க முடியாது. நான் அல்லாஹு ஆலம். ம். நான் அவருடைய சிச்சுவேஷன் எப்படியோ ஒருத்தருக்கு நோய் குடுத்து சில பேர் அல்லாஹ் வந்து அவங்கள வந்து சரிப்படுத்துவான், குணப்படுத்துவான். அந்த பாவத்த வந்து அழிச்சிட்டு நன்மை குடுப்பான். சில பேருக்கு வந்து சில நஷ்டங்கள குடுத்து அல்லாஹ் சோதிச்சு அவங்கள வந்து சொர்க்கத்துக்கு கொண்டு போவான். என்ன ஸோ நம்மெல்லாம் அ அடிமைகள் தானே. அல்லாஹ் சொல்றத நம்ம அப்படியே கேட்டு எப்படியே ஏத்துக்க வேண்டியது தான். என்ன எது ஏன் இப்படி ம். செஞ்சேன்னு கூட நம்ம கேட்க முடியாது. இல்லைங்களா? ம். அல்லாஹ் ம். ஏன் இந்த மாரி என்ன ஆக்கியிருக்கிற? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அதுவும் பாத்துக்க சில பேரு. எனக்கு ஏன் இந்த சோதனைய குடுக்குறான்? என்ன அப்படிங்கிற வார்த்தையும் வந்துரக்கூடாது நமக்கு. அவனுடைய நாட்டம், அவனுடைய விருப்பம். நம்ம என்ன எந்த கேள்வியுமே கேட்க முடியாதுல்ல. எஜமானன்ட்ட போய். என்ன நம்ம கேட்க முடியாது. அடி குடுத்தா வாங்கிக்கணும். என்ன அ வந்து தட்டி குடுத்தா வந்து சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது தான். அந்த மாரி ஒரு அல்லாஹ் கதிர்ல நம்ம நம்பிக்கை வச்சுட்டு, ம். இப்ப நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு வந்து அதான் கீழ உள்ளவங்கள பார்த்து சந்தோஷப்படுறதுன்னா, அந்த இந்த காசு பணத்துல இந்த சில பேரு பொறாம, அ இந்த வராம இருக்கிறதுக்காக சொல்லியிருக்கிறதா கருத்தா நான் நெனைக்கிறேன். ம். என்ன, நம்ம வந்து ம். ப ஆஹா! அவன்ட்ட அவ்வளோ இருக்கு, இவன்ட்ட இவ்வளோ இருக்கு, நம்மட்ட ஒண்ணுமே இல்லையே! என்ன, தமிழ்ல சொல்லுவோம் போட்டி போடலாம்ன்னு சொல்லுவோம். பொறாமப்படக்கூடாதுங்கிறது. என்ன, ஆ. போட்டி தப்பு. ம். பிசினஸ் தப்பு இல்ல. நீங்க வந்து பணம் சம்பாரிக்கிறதுல போட்டி போட்டு சம்பாரிக்கலாம். மார்க்கம் வேணான்னு சொல்லல. என்ன, நீங்க வந்து ம். போட்டி போட்டு வந்து நீங்க உடம்ப வந்து நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுக்கலாம். தப்பு இல்ல. என்ன, ஸோ அதெல்லாம் வந்து ஹலாலா தான் ஆக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அதே நேரம் அவன ஒருத்தன அழிச்சிரணும். என்ன, அவன் வந்து அவன்ட்ட இருக்கிறது நம்மட்ட வந்துரணும். என்ன, அப்படின்னு நினைக்கிறது தான் வந்து அல்லாஹ்வுக்கே வந்து கரெக்ட். நம்ம நிராகரிக்கிற மாரி. அல்லாஹ் குடுத்த ஒரு நியமத்து, அவனுக்கு குடுத்த நியமத்து நமக்கு வந்துரணும். அழிஞ்சு போயிடணும். அவன் அழிஞ்சு போயிடணும். அவனுடைய ஒரு இதெல்லாம் வந்து வீணா போய் நம்மள மாரி வந்துரணும். அப்படின்னு நினைக்கிறது தான் வந்து பெரிய பாவமா கருதப்படுது.